வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளிகள் சில தினங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டு மீண்டும் குழந்தைகள் புதிய கல்வி ஆண்டில் நுழைகிறார்கள். மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு துவக்க நாட்களாக, குழந்தைகளினுடைய ஒரு புத்துணர்ச்சி மிக்க நாட்களாக இந்த பள்ளிகள் திறக்கப்படுகிற நாட்கள் இருக்கின்றன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர்களுக்கான புத்தகங்கள், புத்தகப்பைகள், சீருடைகள் எல்லாவற்றையுமே அரசு நேரடியாக வழங்கி அவர்களுடைய கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. பள்ளிகள் திறக்கப்படுகிற அன்றே புத்தகங்களை வழங்கக்கூடிய ஒரு நிலையை இந்த அரசு உருவாக்கி புத்தகங்களை வழங்கியிருக்கிறது. நாங்கள் எல்லாம் சிறு வயதில் படிக்கிற போது புத்தகங்கள் என்பது, நானும் ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன். அப்பொழுது புதிய புத்தகங்கள் என்பது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அதாவது சில வசதி படைத்த மாணவர்கள் அவர்கள் புதிய புத்தகங்களை வாங்கி கொண்டு வருவார்கள். வசதி குறைபான மாணவர்கள் பழைய புத்தகங்களை, அதாவது சென்ற ஆண்டு படித்த மாணவர்களுடைய அந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து இப்போ பாதி விலைக்கோ கால்வாசி விலைக்கோ வாங்கி அதை படிப்பார்கள். அந்த புத்தகத்தை பிரித்து பார்த்தால் உள்ளே நிறைய பென்சில்களால், பேனாக்களால் எழுதப்பட்டிருக்கும். சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கும். அந்த நிலையில் அந்த காலகட்டத்திலெல்லாம் புது புத்தகங்கள் என்பது ஒரு பெரிய கனவு. அது இன்றைக்கு தங்களுடைய பால்யத்தை திரும்பி பார்க்கிற பெரியவர்கள் பலருக்கும் கூட அதுதான் அனுபவமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு எல்லா மாணவர்களுக்கும் புதிய சீருடைகள், புதிய புத்தகங்கள் எல்லாவற்றையுமே பள்ளி திறக்கிற போதே வழங்கி ஒரு பெரும் சாதனையை படைத்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக ஒரு கல்வியாண்டு தொடங்குவதனுடைய புத்துணர்ச்சியை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய காலை உணவு திட்டம், குழந்தைகளுக்கான அந்த காலை உணவு திட்டம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு புதிய உணவு வகைகளோடு குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு சிறந்த கல்வி சூழலை உருவாக்குவது ஆசிரியர்களுடைய மிக முக்கியமான கடமை. குழந்தைகளை அச்சுறுத்துவது, அடிப்பது போன்ற விஷயங்களை ஒருபோதும் ஆசிரியர்கள் செய்யக்கூடாது. ஒவ்வொரு புதிய வகுப்பிற்கும் குழந்தைகள் வருகிற போது அவர்கள் ஒரு புதிய வாழ்வை தொடங்குகிறார்கள் என்கிற உணர்வை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் கற்றல் திறனில் வெவ்வேறு விதமான நிலைகளில் இருப்பார்கள். அது ஒன்றும் பிரச்சனையே அல்ல. எல்லோரும் ஒரே மாதிரி படிக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. அப்படி பார்க்கிற போது சிறப்பு கவனம் தேவைப்படுகிற குழந்தைகளுக்கு சிறப்பு கவனங்களை அளித்து, குழந்தைகளிடையே ஏற்றத்தாழ்வான மனநிலை வந்துவிடாமல், சாதி ரீதியான பாகுபாடுகள் வந்துவிடாமல், மத ரீதியான பாகுபாடுகள் வந்துவிடாமல், கல்வி என்பது ஒரு ஜனநாயகபூர்வமான மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயிற்சி களமாக அமைய வேண்டும். வெறுமனே தேர்வுகளில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல ஒரு கல்விக்கூடம். மாறாக அவர்களை சிறந்த சமூக மனிதர்களாக மாற்றுவது, சிறந்த குடிமக்களாக மாற்றுவது, இது எல்லாம் தான் ஒரு கல்வி நிலையத்திற்கு வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு நாம் தர வேண்டிய விஷயம். அந்த வகையில் பார்க்கிற போது இந்த புதிய கல்வியாண்டில் குழந்தைகள் வருகிற ஒவ்வொரு குழந்தையையும் அவர்களுடைய மன இயல்புக்கு ஏற்ப நாம் மிகப்பெரிய பொறுப்புணர்வுடன் நடத்துவது ஆசிரியர்களுடைய பொறுப்பு, கல்வி நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. அப்போதுதான் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமிக்க சிறந்த குழந்தைகளாக உருவாகி வருவார்கள். எல்லோரையும் ஒரே மாதிரி உருவாக்குவதற்கு அல்ல கல்வி அமைப்பு. அப்படி பார்க்கிற போது நண்பர்களே, இந்த விஷயத்தில் நாம் முழுக்க இந்த புதிய கல்வியாண்டை குழந்தைகளுக்கு கனவுகள் மிக்க, உற்சாகம் மிக்க ஆண்டாக நாம் ஆக்கி கொடுப்போம் என்பதை இந்த இடத்தில் நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மறைந்த கவிஞர் இன்குலாவின் கவிதைகள் எழுச்சி தருவன, புரட்சிகரமானவை, படிக்கிற போதே ஒரு ஆவேசத்தை உருவாக்கும் என்பதுதான் பொதுவான கருத்து. ஆனால் அவருடைய கவிதைகளை எல்லாம் படித்து பார்க்கிற போது மிக அழகான உருவக கவிதைகளும் அதில் இருக்கின்றன. என்னை கவர்ந்த ஒரு கவிதை கண்ணாடி என்பது. அந்த கவிதை இப்படி தொடங்கும்: இரவும் பகருமாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கண்ணாடி. கண்ணாடியா? பெரிய பெரிய பெல்ஜியம் கண்ணாடிகளை காசு கொடுத்து கடையில் வாங்கிவிடலாம். நீ என்ன புதிதாய் கண்ணாடி செய்கிறாய்? இப்படி ஓர் உரையாடலாக அந்த கவிதை தொடங்கும். ஒருவன் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறான், இன்னொருவன் கேட்கிறான், என்ன செய்கிறாய்? கண்ணாடி. பெல்ஜியம் கண்ணாடியை விடவா நீ செய்துவிடப் போகிறாய்? அவன் சொல்லுகிறான், ஆமாம், அந்த கண்ணாடிக்கும் இதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. பெல்ஜியம் கண்ணாடி
ஊமை கண்ணாடி, என் கண்ணாடி பேசும் கண்ணாடி. பேசுமா? கண்ணாடி எப்படி பேசும்? ஆமாம், இந்த மானுடம் பற்றி பேசும். அது ஒரு வித்தியாசமான கண்ணாடி. அந்த இடத்திலே தான் இன்குலாப் மறுபடியும் கேட்பார், நீ இந்த கண்ணாடியை எப்படி செய்கிறாய்? அதற்கு அவன் சொல்லுகிற விடைதான் அந்த கவிதை. அவன் சொல்லுவான், நான் எதிலிருந்து செய்கிறேன் தெரியுமா? சேற்றிலிருந்தும், புழுதியிலிருந்தும், பெருமூச்சிலிருந்தும், கல்லறை மண்ணிலிருந்தும், கருவறை சதையிலிருந்தும் நான் செய்கிறேன். பூவிலிருந்தும், தளிர்களிலிருந்தும், சருகுகளிலிருந்தும், புன்னகையிலிருந்தும், கண்ணீரிலிருந்தும் நான் அதனை செய்து கொண்டிருக்கிறேன் என்பான். அப்படி ஒரு கண்ணாடியை செய்ய முடியுமா? அந்த கண்ணாடி எங்கே கிடைக்கும்? எங்கே பார்க்கலாம் அந்த கண்ணாடியை? எங்கே மானுடம் தலை நிமிர்கிறதோ, எங்கே மானுடம் முகந்திருப்புகிறதோ அங்கெல்லாம் என் கண்ணாடி பேசும் என்று சொல்லுவான். இது ஒரு உருவக கவிதை. இப்படி ஒரு கண்ணாடியை நாம் தேடிக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் இந்த மனித வாழ்க்கை எங்கே இருக்கிறது? அது புழுதியிலிருந்தும் புகையிலிருந்தும். புகை என்பது ஆலைகளிலே வேலை செய்கிற தொழிலாளிகள், சேறு என்பது விவசாயிகளை குறிக்கும். இந்த உலகம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்றால் மானுட உழைப்பால் உருவாக்கப்படுகிறது. அது அவன் வயல்களில் வேலை செய்கிறவனாக இருக்கலாம், தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவனாக இருக்கலாம். எல்லா இடங்களிலிருந்தும் அவன் கண்ணீரிலிருந்தும், குருதியிலிருந்தும், வியர்வையிலிருந்தும் இந்த கண்ணாடியை உருவாக்குகிறேன் என்று சொல்லுகிற போது மக்களுக்கான ஒரு சமூகத்தை, மக்களுக்கான சட்டங்களை அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் கவிஞர் இன்குலாப் உருவகமாக சொல்லுகிறார். அந்த கண்ணாடி எங்கே தெரியும் என்றால், எங்கே மானுடம் தலை நிமிர்கிறதோ, எங்கே மானுடம் முகந்திருப்புகிறதோ அங்கே தெரியும் என்று சொல்லுகிற போது இந்த சமூகம் எப்போது உயர்ந்து நிற்கும்? உழைக்கிற மக்கள் எப்போது தலை நிமிர்ந்து நிற்கிறார்களோ அப்போது தான் இந்த சமூகம் உயர்ந்து நிற்கும் என்று சொல்லுகிற ஓர் அழகான கவிதை. இன்குலாபினுடைய கவிதைகளில் இப்படிப்பட்ட உருவக கவிதைகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் அதற்குள்ளும் மிக அழகான கவிதை இருக்கிறது. இந்த கவிதை உங்கள் விசிட்டர் என்று அப்போது வந்து கொண்டிருந்த ஒரு வார இதழில் வெளிவந்தது. வார இதழ் படிக்கும் அந்த மக்களுக்கு இந்த கவிதை கூடுதல் கனமானதாக இருக்கலாம். ஆனால் எல்லோரிடத்திலும் எல்லாம் போய் சேர வேண்டும் என்கிற எண்ணத்தில் இன்குலாப் அன்றைக்கு எழுதினார். இன்குலாபினுடைய கவிதைகள் எப்போதும் புதிய சிந்தனைகளை உருவாக்கும். வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்பதை எடுத்து காட்டும். அவரை பொறுத்தளவு திரும்ப திரும்ப உழைக்கும் மக்களே இந்த உலகம் என்பதை வலியுறுத்துவதுதான் அவர் கவிதைகள், எழுத்து, பேச்சு எல்லாவற்றிலும் அடித்தளமாக இருந்தது. அவருடைய எண்ணம் முழுவதும், எண்ண ஓட்டம் எல்லாம் உழைக்கும் மக்களை சுற்றி சுற்றியே வளர்ந்தது. அவர் பொது உடைமை கட்சி சிந்தனையாளராக இருந்தார். ஆனால் பொது உடைமை கட்சியில் உறுப்பினராக அவர் இல்லை. அவருடைய சிந்தனைகள் சுதந்திரமாக இருந்தன. எல்லோரை பற்றியும் அவருடைய கவிதைகள் பேசின. அவர் கவிதைகள் சிவப்பு. அந்த சிவப்பு எப்படிப்பட்டதென்றால் அவரே சொல்லுவது போல அது உதட்டு சாயத்தில் இருக்கிற சிவப்பல்ல, ஒரு புண்ணின் காயத்திலிருந்து வழிகிற இரத்தத்தின் சிவப்பு தான் இன்குலாபின் கவிதைகள். வணக்கம் நேயர்களே, நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம்.
அது லெட்டின் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமல் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் இதை அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் மற்ற பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது.
நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா. திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம், ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.